இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு வந்த அம்பாள் யாருங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 3 நாள் என்னோடய வேலைகள்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஸ்ரீ விநாயகர் இல்லத்தோட ஹோம் டூர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நமக்கு இன்னொரு வீடும் இருக்குது, அதை பற்றியுமே ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஆஷாட நவராத்திரி வழிபடலாமா, வாராகி அம்பாளை வீட்டில் வச்சு வழிபடலாமா, அதே மாதிரி வரமகாலட்சுமி விரதம் செய்யலாமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஆள்காட்டி விரலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். இந்த வீடியோ லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்தது தான். லாஸ்ட் ஃப்ரைடே உங்களுக்கு கிச்சன் வீடியோ கொடுத்துருப்பேன். கிச்சன் ஆர்கனைஸ் எப்படி பண்ணலாம், டெக்கார் எப்படி பண்ணலாம், ஜலதீபம் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூ தான். அன்றைக்கி தான் அந்த வேலைகள், அதாவது கிச்சனில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு குட்டி கோலமாக போட்டுட்டு, அன்றைக்கி லீவுங்கிறதுனால மொஹரம் பண்டிகை அப்படின்னு நினைக்கிறேன், லீவுங்கிறதுனால அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. பசங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது அழகாக ஃப்ரீயாக அந்த ஒரு கோலத்தை போட்டு விட்டாச்சு. ரொம்ப சின்ன கோலம் தான். அந்த அதிகாலை பொழுதில் அந்த கோலத்தை போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வேலை முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் வேலை முடிச்சுட்டா ஃபுல் வேலை முடிஞ்சுது அப்படின்ல, அதில் ஏதாவது ஒரு குட்டி ஆர்கனைஸ் பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அந்த இடத்துல இறைவன் குடி கொண்ட மாதிரி இருக்கும். சரி வாங்க, அந்த அதிகாலை பொழுதில் கோலம்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இது சாய் இல்லம்ங்க, எங்களோட ஃபஸ்ட்டு வீடு. இது தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம், எங்கள் சாய் இல்லம். இந்த நெல்லி மரம் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம்னே சொல்லலாம். நிறைய செடிகள் இங்கே தான் டெரஸ் கார்டன்லாம் போட்டு ஃபஸ்ட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தேன் டெரஸ் கார்டன்னு. ஆர்கேசிசி விலாக்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணி தான் இப்போ ஸ்பிரிச்சுவல் வித் ராஜியாக நான் மாற்றிருக்கேன். அப்படியே ஊசலாடும். அப்படியே இந்த ஃப்ளட்டெலாம் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த டைமிங்லலாம் சின்ன ஒரு செடியாக வச்சது அப்படியே உடஞ்சி விழுகிற அளவுக்கு ஆடும். என் ஹஸ்பண்ட்லாம் சொன்னாங்க, வேணாம் நிறைய செடிகள் இருக்குது, இது வேணால் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் காலப்போக்கில் இந்த மரம் தேராது. இல்லை செடி தேராது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி செடியாக தான் இருந்துச்சு. தேராதுன்னு நினச்ச இந்த செடி, நான் பேச நீ வளர்ந்து வரணும், நிச்சயமாக உன்னால் முடியும், உன்னை நம்பி வச்சுருக்கேன், என்னை அசிங்கப்படுத்திடாதெல்லாம் பேசுனாட்ட. அப்படி பேசி இன்றைக்கி நிலச்சி அவ்வளோ பெரிய மரமாக கொத்தாக காய்கனிகள் கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வேற விட்டுருக்காங்க. அடுத்து திருப்பி காய் வரும், நிறைய ஈல்டெல்லாம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நெல்லிக்காய்லாம் இப்போலாம் கிடைக்கிறது கிடையாது இல்லைங்களா. இந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள் இருப்பாங்க. உள்ளே வந்துட்டாலே அவ்வளோ மனமாக இருக்கும். ஒரு பக்கம் வாழை மரங்கள் இருக்கும், ஒரு பக்கம் பூக்கள் இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனால் இந்த இடம் இப்போ ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீடாக இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் வச்சுருக்கும்போது ஒரு தூசி கூட அந்த கார்டனில் விழாதபடி பார்த்துக்கிருவேன். கார்டனில் மட்டும் கிடையாது, நம்ம வீட்லேயுமே அவ்வளோ அழகாக இருக்கும் வீடு. இப்போ ரெண்ட்டுக்கு விட்டுருக்கனால வீடெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக எடுக்கிறேன். ஏன்னா நானே ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போயிருக்கேன். முதல்ல வாங்கின வீடு சாய் இல்லம். ஏன்னா எனக்கு சாய்பாபா மேலே அவ்வளோ ஒரு கருணை. என்னோடய குலதெய்வத்தை கை காட்டி விட்டது என்னுடைய சாய்பாபா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாய்பாபாவுக்கு அடுத்து தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு அவர் கை காட்டி விட்டு தான் இந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது தான் உறக்க சொல்லும் உண்மை அப்படின்ற மாதிரி. எப்படி சொல்கிறது, அதுதான் உண்மை. ஏன்னா அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒரு மண்ணாக இருந்ததை இன்றைக்கி கோபுரமாக மாற்றிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்தளவுக்கு இறைவன் எனக்கு எல்லா நல்ல, அதாவது எந்த அளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டனோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப வந்து சொல்ல முடியாத அளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பன்மடங்காக எனக்கு வந்து இன்றைக்கி அந்த கஷ்டத்தன்னைக்கு ஃப்யூச்சரே வேணாம், ஃப்யூச்சரே பார்க்கக்கூடாதுன்னு இருந்த என்னையே, கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நீ வெயிட் பண்ணு பொறுத்துரு, நான் இருக்கேன். அதாவது இந்த ஒரு போஸ்ட்டில் நம்ம வீட்டில் ஒரு பாபாவோட கண்கள் வச்சுருப்பேன். நான் இருக்கிறேன் பாபா அப்படின்னு எழுதியிருக்கோம். அது எனக்கு பார்க்கும்போது நான் இருக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இறைவன் இன்னைக்கு எனக்கு எல்லா வகையிலையுமே நல்லதான் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நிறைய கஷ்டங்கள் வருது, வந்தால் கூட இறைவனுக்கு தெரியாமல் நமக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் நான் அதை கண்டுக்கிறது கூட கிடையாது. அந்தளவுக்கு தான் இறைவன் இன்றைக்கி வச்சுருக்காங்க. அதனால் கடவுளை நம்புங்க, இயற்கையை நம்புங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா,
ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட இப்போல்லாம் தப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா ஜலதீபத்தை பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உருட்டு உங்களெல்லாம் நம்புகிறவங்க முட்டாள்கள், உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுற முட்டாள்கள் சில இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏங்க என்னைய சொல்கிறது பத்தாதுன்னு கூட இருக்கிறவங்களாம் முட்டாள்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எந்த கடவுளோட கருணை கிடைக்கும் கேட்குறேன். மனசாட்சியே இல்லாமல் ஜலதீபத்தோட நான் தாற்பயம் என்ன அப்படின்னும் நான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா மண் விளக்கில் தான் ஏற்றணும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? வழி வழியாக ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி தானே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் சிலர்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அது இறைவனோட இடத்துல விட்டுற வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? அடுத்து நேற்று போட்ட வீடியோவில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சிலைகள் வாங்குறதெல்லாம் பந்தா. ஏங்க பந்தா பண்ணணுன்னா ஒரு அழகான ட்ரெஸ்ஸு இல்லை பட்டுப்புடவை வாங்கினேன், இந்த மாதிரி நெக்லஸ் வாங்கினா இன்றைக்கி இல்லைன்னாலும் இவ்வளோ நான் செலவு பண்ணுற பணத்துக்கு என்றைக்குனாலும் வேல்யூ தானே. நான் போய் செலவாங்கினேன்னு சொல்கிறதுல இது என்ன பந்தா இருக்குது? அந்த சிலையை பராமரிக்க முடியுமா? அடுத்தவங்களோட இடத்த இந்த இடத்துலேருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல போய் நின்று அங்கே கால் வலிக்குதா, கை வலிக்குதா, தலை வலிக்குதான்னு நின்னா தானே தெரியும். என்னோடய இடத்துல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்னும் ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க, நான் 8 பேருக்கு சமைக்கிறேன், அதனால் நான் உங்களை இப்படி தான் வைங்கன்னு சொல்லலை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். நான் என்னோடய கிச்சனை இந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கேன், நான் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறேன். ஒரு சகோதரிலாம் கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறதுனே தெரியல, ஆனால் ஆசையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு நிறைய மாற்றங்கள் வருது. இப்போ கூட ஜலதீபத்தை பற்றி பௌர்ணமி அன்னைக்கு போட்டிருந்தேன். அவங்க ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒரு 3 நாள்லே நல்ல மாற்றங்கள் இருக்குது. பௌர்ணமிக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு டைம் போட்டிருந்தேன், முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தாங்க, ஒரு 3 நாளே எனக்கு நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அதனால் இறைவன் நமக்கு எப்படி சொல்கிறது, இந்த விஷயத்தை போடணும் அப்படின்னா அது என்கிட்ட இருந்து கிடையாது. ஜலதீபத்தை தான் நான் போட்டு உயரணும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. நான் நிறைஞ்ச நற்பவியாக மட்டும்தான் இருக்கேன். யூடியூப்பில் வீடியோ போட்டு தான் நான் பணக்காரியாகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, சாயிலத்தை கவனிக்க முடியாமலே பார்த்துக்கோங்க, 3 மாதம் கழித்து தான் போயிருக்கேன்னு சொல்கிறேன். அப்படி பார்த்தா நான் இங்கே அங்கேன்னு எங்கே வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இறைவன் கொடுத்துருக்காங்க. என்னோட ஒரு டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதை யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணணும், 4 பேருக்கு நான் உதவி செய்யணும், அண்ணாமலையாரோட பேரை சொல்லி நான் நிறைய பேருக்கு தொண்டாற்றணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கம். நிறைய பேருக்கு ஆசைகள்ன்றது வந்துக்கிட்டே இருக்கும், எனக்குமே இருக்குது இல்லைங்கள. ஆனால் என்னோடய ஆசைகள் திருவண்ணாமலையில் ஒரு சின்ன இடமாவது வாங்கி அங்கே நிறைய பக்தர்களுக்கு மட்டும் கிடையாது, இல்லாதவங்களுக்கு அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் செய்யணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. அதனால் இறைவனோட இடத்தை நோக்கி செல்லணும்னு நினைக்கிற என்னை சீண்டி பார்க்காதீங்க. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், நிமிஷத்தில் யூடியூப்பை தூக்கி போட்டுட்டு சொந்தமாக ஷாப் வச்சுருக்கோம், அழகாக காலையில் போயிட்டு ஈவினிங் வந்தேன்னா நல்லா கை நிறைய என்னால் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி திட்டா இந்த மாதிரி இவங்களை ஏதாவது கமெண்ட் போட்டால் நின்றுவாங்களோ பயந்துருவாங்களோன்னு நினைக்காதீங்க, பயப்படுறலாம் கிடையாது. சரிங்களா? அதனால் யாரையுமே வலிமையான சொற்களால் புண்படுத்தாதீங்க, அது உங்களை தான் சாரும். நம்ம நெல் போட்டால் நெல் வளரும், உங்களுக்கு தெரியும்ல, நம்ம என்ன சொல்ல போடுறோமோ அது மறுபடியும் உங்களுக்கு ரிட்டன் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? நான் பண்ணுற நன்மைகள் எனக்கு கண்டிப்பாக ரிட்டன் ஆகும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த அம்பாள் துர்க்கை அம்மன். ஆஷாட நவராத்திரியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆஷாட நவராத்திரியை எதிர்நோக்கி தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷத்தில் இல்லாத மாதிரி இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக, எனக்கு எல்லாருக்கும் இல்லை, எனக்கு விசேஷமாக என்னோடய பிறந்தநாள் அன்னைக்கு அம்பாளை நம்ம வீட்டுக்கு அழைச்சி நவராத்திரி ஃபுல்லாக கொண்டாட போகிறோம். நம்ம வீட்டில் எப்பயுமே 10 நாள் இருப்பாங்க. நவராத்திரினாலே 9 நாள் தான், 10 நாள். ஏன்னா பிரதமை திதியில் தொடங்குறதுனால அதுக்கு முதல் நாளே அம்பாளை அழைச்சிருவோம். அதனால்
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். வாராகி அம்பாளை வீட்டில் வைக்கலாமா? ஆஷாட நவராத்திரி செய்யலாமா? அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கு 3வது வருஷம். முதல் வருஷம் அதாவது ஃபஸ்ட் டைம் அம்பாளை ஈஸியாக சிலையாக வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அப்போல்லாம் கஷ்டமே இல்லை. கஷ்டத்தை போக்கிட்டு தான் அம்பாளே வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி நான் கும்பிடும்போது ரொம்ப மனசில் அவ்வளோ ஒரு பாரமாக இருந்துச்சு. இந்த 9 நாளை நான் எப்படி தள்ளி கொண்டு போக போகிறேன், எப்படா முடியுன்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டம். பண கஷ்டம் கிடையாது, எப்படி சொல்கிறது, பர்சனலாக நிறைய கஷ்டங்கள். அப்படி யோசிக்கும்போது அம்பாள்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, அம்மா தாயே, அடுத்த வருஷம் இந்த மாதிரி எந்த ஒரு மன கஷ்டமும் இருக்கக்கூடாது. எப்படா ஆஷாட நவராத்திரி வரப்போகுதுன்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வீட்டில் கூட வேணாம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த முறை என் கணவரே கேட்டாங்க, எப்போ ஆஷாட நவராத்திரி வரப்போகுது, எப்போ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த தடவை என் பையன் கேட்டான். ஏன்னா என் பையனுக்கு கடவுள் பக்தி கிடையாது. இருந்தாலும் என் பையன் கேட்டான், அம்மா எப்போ ஆஷாட நவராத்திரி வரப்போகுது, நம்ம வீடு திருவிழா மாதிரி இருக்க போதில்ல அப்படின்னு, நிறைய பேர் வருவாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அம்பாளோட அந்த தாற்பயம் இன்னும் அம்பாளை பற்றி நிறைய கற்றுக்கணும், வாராகி அம்பாளை பற்றி நிறைய கற்றுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் வீட்டில் வாராகி அம்மன் வைக்கணும், இல்லை ஆஷாட நவராத்திரி இருக்கணும்னா முதல்ல எடுத்தவனையும் சிலை வாங்கலாமா வாங்கக்கூடாதானா, முதல்ல ஒவ்வொரு பஞ்சமிக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அசைவம் சேர்க்காமல் இருங்க. பஞ்சமி எப்போ வரும்னா மாதத்தில் 2 பஞ்சமி வரும். ஒன்று தேய்பிற பஞ்சமி, இன்னொன்று வளர்பிற பஞ்சமி. பௌர்ணமியிலேருந்து 5வது நாள், அமாவாசையிலேருந்து 5வது நாள். அதாவது ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா 4வது நாளுமே கூட தொடங்கிடும், அந்த மாதிரியும் இருக்கும். ஆனால் எந்த டைமிங் இதை கும்பிடலாம், அதாவது அம்பாளை எந்த டைமிங் கும்பிடலாம் அப்படின்னா, இரவு நேரங்கள் எப்போயுமே பஞ்சமி பார்த்திங்கன்னா இரவில் வரும். அப்படி இல்லைன்னா மதியம் 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் வரைக்கும் வரும். அப்படி இல்லைன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஃபுல்லாகவே இருக்கும், நைட்டு வரைக்கும் இருக்கும். முக்கியமாக நைட்டு இருக்கிற மாதிரி பார்த்து கும்பிடணும். அம்பாளுக்கு இரவு நேரத்தில் தான் ரொம்ப அந்த 6 மணிக்கு மேலே தான் உக்கிரம் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எப்படி சொல்கிறது, சக்தி உருவேறும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமிங்னு பார்த்தா அது நைட்டு தான். நான் 6 மணிக்கு மேலே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அபிஷேகம் பண்ணி அம்பாளை கும்பிடுவேன். ஒருவேளை முடியலையா மறுநாள் கூட வச்சு கும்பிடலாம். இப்படி தான் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வாராகி அம்மன் சிலையை போய் வேகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு நிறைய கஷ்டம் வருது அப்படிங்கவும் யார்கிட்டையாவது அதை பற்றி கேட்குறோம். நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா என்ன பண்ணுவோம், எதனால் வருதுன்னு யோசிச்சு குழப்பமாகி 4 பேர்கிட்ட கேட்கும்போது ஒரு சிலர் ஒரு மாதிரி பதில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை இது உக்கிரமான தெய்வம், வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டில் வச்சனால தான் சண்டை வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அந்த தெய்வத்தை கண்ணுக்கு முன்னாடி ஆசாசியாக வாங்கிட்டு வந்த தெய்வத்தை கோயிலில் போய் வச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பாவத்துக்குரிய செயல். ஒன்று வாங்காதீங்க, முடியலையா வாங்காதீங்க. மனதார அம்பாள் நினச்சி ஒரே ஒரு கற்பூரம் மண்ணகல் வச்சு ஏற்றுங்க, அம்பாள் அந்த இடத்துல அப்படியே குடிகொள்ளுவா. இதுதான் உண்மை. ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் போய் அதை கோவிலில் கொடுக்கறது, உங்களை நம்பி தானே அந்த அம்பாள் வந்திருக்காங்க. சண்டை வருதுன்னா அந்த அம்பாள் வந்திருக்கே மாட்டாங்க. அன்றைக்கி வர்றாங்க ஒரு காரணத்துக்கு, உங்களை தேடி வராங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தோல்வியெல்லாம் தகர்த்து, எப்படி சொல்கிறதுனா கஷ்டங்கள் எல்லாமே அழித்து அந்த இடத்துலேருந்து அம்பாள் ஒரு நற்பவியை மாற்றுறதுக்கு தான் வராங்க. அதனால் தயவு செஞ்சு கடவுளை, எந்த கடவுளாக இருந்தாலும், சின்ன சிலையாக கூட இருக்கட்டும், 1/2 இன்ச்சு சிலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த சிலையாக இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க, வாங்கினதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. ஏன்னா இறைவன் நமக்காக, நம்ம கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக நம்மளை நோக்கி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. சரி, 2026ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் முதல் நிறைவு பெறும் நாள் வரைக்கும் பார்க்கலாங்களா? ஆஷாட நவராத்திரி 2026 ஆரம்ப நாள் 15/7/2026. ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாள் 23/7/2026. அம்பாளோட அந்த 9 நாள் முடியும் போது எப்படி சொல்கிறது, எரியிற கங்கில் நம்ம ஏறி வந்தால் நம்ம கஷ்டங்கள்லாம் எப்படி அந்த தீ பிழம்பு போல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த கஷ்டங்களை மீறி அந்த தண்ணியில் நனப்போல்ல கால், அந்த டைம் நமக்கு ஒரு சில்னஸ் கொடுக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள அவ்வளோ கஷ்டங்களும் தீந்துரும். கஷ்டங்கள் தீர்றதோட மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா, இப்படி ஒரு கொடுப்பனெல்லாம் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அதுக்காக நம்ம எதிர்காலத்தை எதிர்பார்த்தே
ஒரு பூஜைகளை செய்ய வேண்டாம். இறைவன் அம்மா நீ எங்கள் வீட்டுக்கு வா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன நெய்வேத்தியம், அது பாலோ பழமோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன், ஒரே ஒரு நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறேன், மண் அகல் ஏற்றி வைக்கிறேன், மனதார வேண்டிக்கோங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இவ்வளோலாம் கிராண்டாலாம் செய்யலை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன். அந்தளவுக்கு அம்பாளோட தாற்பயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவளோட பெருமைகளை சொல்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாராகின்னு ஒன்று கிடையவே கிடையாது, வாராகின்லாம் சும்மா அப்படின்னாங்க. இன்னும் நிறைய உண்மைகள் புதஞ்சு கிடக்கு. சில உண்மைகள்லாம் வெளியே வரல, கடவுளை பற்றின நிறைய உண்மைகள் புதஞ்சு கிடக்கு. அந்த இதெல்லாம் ஒரு சிலர் திடீர்னு கொண்டு வரும்போது, இப்போ நானோ இல்லை இன்னொருத்தரோ கொண்டு வரும்போது அது பொய் அப்படின்னு பொய்யா பார்க்கப்படுது. ஏன்னா எல்லாமே உண்மையாகவும் ஆகிடாதில்ல. அது கேள்வி கேட்குறது கரெக்டு தான். ஏன்னா என்கிட்ட ஒரு தவறுகள் இருக்கலாம், இன்னொருத்தட்ட ஒரு தவறுகள் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், கேள்விகள் கேட்கலாம். ஆனால் துன்புறுத்தும்படியான வார்த்தைகளில் சொல்லக்கூடாது இல்லை. இது ஏன், எதனால் கும்பிட்றீங்க, எதனால் இப்படி கும்பிட்டா என்ன ஆகும் அப்படி கேட்கலாம். அது வந்து தவறு கிடையாது. ஏன்னா நானே உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் அதுதான். என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்குது அதை சுட்டி காட்டுங்க. அதுக்காக ஒரு மாதிரி தவறாக பேசுகிறது, என்னை சேர்ந்த என்னோடய சகோதரிகளை தவறாக பேசுகிறது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஏற்றுக்கிறேனோ இல்லையோ, என்னை படைச்ச கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. நான் இன்னைய வரைக்கும் யாரையுமே ஒருத்தரை பிடிக்கலையா விலகி போயிடுவேனே தவிர்த்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள சும்மா நோகடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன். இப்போ கூட அந்த சகோதரி நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா யாரும் கெட்டு போகணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கூட யார்கிட்டையும் கிடையாது இல்லைங்களா. கடவுளை தவிர்த்து யார் எப்படி இருக்கணும், யார் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி வளரணுங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா. என்னை ஒருத்தர் திட்டாங்க அப்படின்றதுக்காக நீ கெட்டுப்போ அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. ஓகேங்களா. அதனால் அம்பாளை வழிபடுங்க. எனக்கு வாராகி அம்பாளை பேச எனக்கு ஒரு மாதிரி குரல் நடுக்கமாக இருக்குது. இது வந்து எத்தனை பேருக்கும், சிலருக்கு வந்து இது போற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், சிலருக்கு வந்து பொறாமைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம், இன்னும் சிலருக்கு இது பொய்யாவும் தெரியலாம். அதனால் யார் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, வாராகி அம்பாள் எனக்கு கொடுத்த ஒரு வெகுமதி அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு கொடுத்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் வீடு கட்டணும், சின்னதோ பெருசோ அவங்கவுங்க வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக சகல சௌபாகியங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கம். அப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இரவு நேரத்தில் வாராகி அம்மனோட நடமாட்டம் உங்களுக்கு தெரியுமா, வந்திருக்கான்னு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அதாவது ஒரு சிலருக்கு வந்து கண்ணால் பார்க்கும்போது கையால் கும்பிடும்போது கல்லும் கடவுளாக தெரியுன்ற மாதிரி நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நைட்டு தண்ணி குடிக்க போகும்போதும் சரி, ஒரு குழந்தையோட சத்தம், அது நான் திடீர்னு பாலாவாக எனக்கு தோணும், திடீர்னு வந்து வாராகி அம்பாலாக தோணும், திடீர்னு கண்ணை முழிக்கவும் கண்ணுக்கு முன்னாடி மஞ்சள் அப்படியே பூசி அம்பாலோட முகம் தெரிகிற மாதிரி இருக்கும், திடீர்னு உருமுறை சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும், கதவு தானாக திறக்கும். இது வந்து அன்றாடம் எங்கள் வீட்டில் நடக்கிற, இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக இப்படி நடந்தால் தான் வாராகி அம்மன் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. எனக்கே ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் இந்த மாதிரிலாம் அடிக்கடி நடக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு தீபத்தோட ஒளியை நான் தொடர்ந்து அம்பாளை பாவித்து தீபம் ஏற்றிக்கிட்டே தான் வந்தேன். சின்ன சிலையை வச்சு தான் வழிபட்டேன். இன்றைக்கு வரைக்கும் சின்ன சிலை தான் நம்ம வீட்டில் இருக்காங்க வாராகி அம்மன். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அம்பாளை பற்றி, பின்னாடி நிற்கிற மாதிரி. ஆனால் இன்னைய வரைக்கும் ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டில், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டியூப்ளெக்ஸ் வீடுனாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம பேய் படங்கள்லாம் அந்த பெரிய வீடை பார்த்துட்டு அது டியூப்ளெக்ஸ் வீடாக தான் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பயப்படுவாங்க. நான் இன்னைய வரைக்கும் மொட்டை மாடி வரைக்கும் நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, நான் பாட்டை நடப்பேன். ஏன்னா என் பின்னாடி இருக்கிறது கடவுள் அப்படின்ற ஒரு நேர்முகமான நம்பிக்கை. இன்றைக்கி ஒரு சவுண்டு வந்தால் கூட எங்கள் வீட்டிலே சொன்ன ஒரு கொலுசு சத்தம் கேட்குது பயமாக இருக்குன்னு, எங்கள் வீட்டிலனா என் பசங்கிட்ட சொல்லி புரிய வச்சனால அது தெரியும். வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கூட கொலுசு சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்னு.
இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறதா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல இறைவனை நம்புங்க. நம்பலையா குறை பேசாதீங்க. நமக்கு ஒருத்தர் பிடிக்கலையா விலகிடணும் சரிங்களா? அதே மாதிரி குறை பேசுகிறதுனால நம்ம வளர்ந்துட போகிறது கிடையாது. அதனால் இது வந்து என்னோட ஒரு அந்த சகோதரி கேட்டனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வீடியோ எனக்கு வந்துட்டோம். வாராகி அம்மனை பற்றி ஆஷாட நவராத்திரியில் ஒவ்வொரு நாள் எப்படி வழிபடணும், எப்படி எளிமையாக வழிபடணும், எப்படி கலசம் வச்சு வழிபடணும், நவதானிய வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட ஆஷாட நவராத்திரியை பற்றி ஒரு கொஞ்சம் விளக்கங்களாக நான் சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் முன்னவே கொடுக்கலான்னு யோசிச்சேன். இப்போலாம் முன்ன மாதிரி லாங் வீடியோ தொடர்ந்து கொடுக்க முடியலை, விட்டு கொடுக்குறேன். பாமன் சுவாமி கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அது என்னவோ வெளியில் போயிட்டு வந்துட்டாலே கொஞ்சம் அந்த டயர்டான மாதிரி ஆகிடுது, உடம்புலாம் ஒரு மாதிரி சோர்வாயிடுது. அதுலேருந்து சரி பொறுமையாக இருந்துச்சு, திருப்பி வேலைகளை பார்க்க சரியாக இருந்துச்சு. இதே நார்மலாக வீட்டுக்குள்ளே எவ்வளோ வேலைனாலும் பார்க்குற மாதிரி இருக்குது, வெளியில் போனால் மட்டும் செட் ஆகலை. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து என்னோடய வீடியோவை பார்த்த என் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.